ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் போட்டு பாஸ்தா சாலட் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நம்ம எப்போவுமே சூடாக செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம இது மாதிரி வார்மாக நம்ம பாஸ்தா சாலட் செஞ்சு சாப்பிட மாட்டோம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பாஸ்தா சாலடுக்கு நம்ம சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பார்ஸ்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்லிக் திருவனது 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆரிகானோ 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பட்டர் ஒரு சின்ன க்யூப் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். இது சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்துக்கலாம். தயிர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் இந்த பட்டரை சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அதுலேயே சீஸ் ஸ்ப்ரெட்டை 3 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சீஸ் ஸ்ப்ரெட்டு ஒரு வேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா சீஸ் இருந்தால் கூட திருவி சேர்த்துடுங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் 1 கப் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஆரிகானோ சேர்த்துடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடுங்க. பார்ஸ்லி சேர்த்துடுங்க. பூண்டு திருவனத்தை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பு, பெப்பர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பாட்டில் மூடி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வெஜிடபிள் பாஸ்தா சாலடுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வச்சிட்டோம். தண்ணி கொதிக்கிட்டோன்னு பட்டாணியும் உப்பும் சேர்த்துடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இப்போ பட்டாணி வெந்துடுச்சு. அதுலேயே நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். 50% பாஸ்தா வெந்த உடனே கேரட் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். குடமிளகாவை அரிஞ்சு சேர்த்துடுங்க. ரெண்டும் ஒரு கப் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து வெஜிடபிள் பாஸ்தா எல்லாம் சேர்த்து ஒரு 90% வெந்த அப்புறமா ப்ராக்லியை சேர்க்கணும். நம்ம முதலையே ப்ராக்லியை சேர்த்துட்டோம்னாக்கா ரொம்ப வெந்துடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. 90% வெந்த அப்புறம் சேர்க்கலாம். இப்போ அதை தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வெஜிடபிள் பாஸ்தாக்கு நம்ம சாலடுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாஸு, அதை ஊற்றிடலாம். பாதி இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு வடித்து வச்சுருந்த பாஸ்தாவையும் வெஜிடபிளையும் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆறட்டும். இப்போ அது வார்ம் ஆகிடுச்சு. இப்போ அதுலேயே நம்ம குக்கும்பரும் ஆப்பிளும் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சதை பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியாக அரிஞ்சிருந்தோம், அதை சேர்த்துடலாம். கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போது திரும்பவும் நம்ம மீதி இருக்கிற அந்த சாஸை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாலடில் நம்ம தேவைப்பட்டால் இன்னும் ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கலாம். என்ன உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இஷ்டமோ அந்த ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். ஆலிவ்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம்தான். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டோம். இப்போ ஒரே சீராக எல்லாமே கலந்து நம்மளுக்கு பாஸ்தா சாலட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.